மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ ஒரு கலாச்சாரம் எல்லா பக்கமும் ஒரு பெரிய அளவா போயிட்டு இருக்கு. இந்த தேங்காய் முன்னோர்கள்லாம் தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்ட கோயிலே தானே கொடுத்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஆகவே அவர்கள் தேங்காய் வாழைப்பழம் தான் கோயிலில் பிரசாதமே கொடுத்தாங்க. அது சாப்பிட்டாலே சிறப்பு. அது சாப்பிட்றது காலைல சொன்னால் தேங்காய் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய பேத்துக்கு என்ன பயம்னா தேங்காய் சாப்பிட்டா சுகர் ஏறியணும்னு ஒரு பயம். இதெல்லாம் இருக்கு. வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறியணும். ஆமாம், ரைட். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. கணைய புண்ணு தான் சுகர். கணையத்துல புண்ணு ஏற்பட்டா சுகர். உங்களுடைய குடல்ல கழிவுகள் அதிகமாயிட்டா பிரஷர். அவ்வளவுதான் விஷயமே. இன்னைக்கு சொல்றேன். நல்லா இந்த சேனல்ல மிஸ்டர் லேடிஸ் மூலமா உங்களுக்கு ஒரு உண்மையை இப்போ சொல்லிடுறேன். அதாவது குடல் சுத்தம் இல்லைன்னா உடல் சுத்தம் இருக்காது நண்பர்களே. முதல்ல அதை புரிஞ்சுங்க. முதல்ல குடலை சுத்தப்படுத்துகின்ற பணியை செய்யலைன்னா எதை சாப்பிட்டாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா கல்லீரல் முதல்ல உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் வேலைக்கு ஆகவே ஆகாது. அதோடைய சத்துக்களை எடுத்து ரத்தத்தோட கலக்கக்கூடிய ஆற்றல் கல்லீரலுக்கு தான் உண்டு. அப்ப கல்லீரல் சிறப்பா இருக்கணும்ல. அசுத்தங்கள் உடம்புல இந்த ஃபேட்டி லிவர்னு ஒரு பேர் வரும். அந்த ஃபேட்டி லிவர் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன். அதே மாதிரி கணைய புண்ணு இருக்கு. அப்ப இன்சுலின் தன்மை சுரக்காது. அப்ப என்ன, சாப்பாட்டுல வர்ற ரைஸை சாப்பாட்டுல வர்ற அந்த சர்க்கரை சத்தை அப்படியே நேரடியா அந்த எந்த ஒரு கழிவும் அகற்றப்படாம அப்படியே பிளட்ல போய் சேர்த்து. அப்ப இன்சுலின் ஒரு திரவம் சுரக்காதனால அந்த தன்மை. ஏன் இன்சுலின் சுரக்கல? அப்போ உங்களுடைய கணையம் வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யல? கணையம் புண்ணா போச்சு. கணைய புண்ணுக்கு பெயர் தான் சர்க்கரை நோய். சரிங்களா? அப்ப இதெல்லாம் சரியாகன்னா என்னங்க பண்றது? அருமையான ஒரு விஷயம். அதனாலதான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதே தேங்காய் குழம்புல போட்டீங்கன்னா பிரஷரை அதிகப்படுத்திடும், செரிமானத்தன்மையை குறைக்கும். பச்சையா தீங்கன்னா குடலை சுத்தம் பண்ணி செரிமானத்தன்மையை பெருக்கும். அப்ப பழம் என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா நம்ம கழிவுகளை அகற்றுறது பழம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த வாழைப்பழமும் தேங்காயும் வாழைப்பழமும் தேங்காயும் எல்லா இடத்துக்கும் சொல்றீங்க. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் வச்சுங்க. ரஸ்தாளி பழம்னு ஒரு பழம் இருக்காது. யாருமே அதை பத்தி பழம்னு நீங்க என்னன்னா அந்த பூவான் பழத்தை வச்சு உடனே கோயிலையும் அதான் செய்யறீங்க. எல்லாருமே செய்யறது தான். யாருமே அன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா மலை வாழைப்பழத்தை பயன்படுத்தினாங்க. கோவிலுக்கு புனிதமாக பயன்படுத்தப்பட்டது. இதை மறந்துடக்கூடாது. கோயில்ல யாரும் சராசரி பழங்கள்லாம் வச்சு கும்பலில் ஒரு காலத்துல சொல்ல வரேன். மருத்துவ குணம் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பழம் சாப்பிட்டாலே சிறப்பு தான். அதுவே போதுமான காலை உணவாக நீங்க எடுத்துக்கலாம். பிரஷர்காரரும் எடுக்கலாம், சர்க்கரை நோயாலையும் எடுக்கலாம். கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் ஆகும். நீங்க பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டுமே உங்களுக்கு அப்படி இப்படி பண்ணும். என்னன்னா அந்த தன்மையை மாத்துறீங்கல்ல உணவுக்கு. உங்களுடைய பழக்கம் தானே, அந்த பழக்க தோஷம். 2-3 நாள் கரெக்டா நீங்க எடுத்துருங்க. 3ஆவது நாள் செக் பண்ணுங்க, குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். குடல் எல்லாம் சுத்தமாக ஆரம்பிக்கும். எப்படி செய்யணும் அப்படின்னா பழத்தை முதல்ல சாப்பிட்டு அப்புறம் தேங்காயை சாப்பிடணும். பல்லு இல்லாதவங்க என்ன பண்றதுன்னா தேங்காயும் பழத்தையும் ஃப்ரெஷ்ஷா நல்லா ஜூஸாவே அடிச்சு குடிக்கலாம். பச்சையாவே சொல்றேன். என்ன பழம்? ரஸ்தாளி பழம். ரஸ்தாளி பழம் தான் உங்களுக்கு சிறப்புக்குரிய. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கூட ரஸ்தாளி பழம் சாப்பிடலாம். இது தேங்காயோட கலக்கும் போது மருத்துவ பயனாக மாறிவிடும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. மருத்துவ குணம் உள்ளதாக மாறும். அப்ப இதோட நீங்க கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் கலந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது மதிய வேளையில தான். காலை நேரத்துல அதெல்லாம் கூடாது. ஏன் அப்படின்னா தேங்காயுடைய தன்மை வேறு. நீங்க தனியா வேணா சாப்பிடுங்க. தேங்காயோட அதெல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா தேங்காயுடைய மருத்துவ குணம் கெட்டு விடும் நண்பர்களே. ஞாபகத்தில் வச்சுங்க.
எல்லாம் அதாவது முன்னோர்கள் முட்டாளர்கள் அவங்க தேங்காயும் பழத்தையும் தான் சேர்த்தாங்க. ஏன் அவங்க அன்றைக்கே நிறைய வேற விஷயங்களை சேர்த்துருக்கலாமே. அவரைக்காயை சேர்த்துருக்கலாம், புடலங்காயை சேர்த்துருக்கலாம், வேற கிழங்குகள்லாம் அப்ப இருந்தது. அன்றைய காலத்திலேயே இருந்த கிழங்குகளை சேர்த்துருக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கலாம், சேர்க்கலையே. கருணைக்கிழங்கு சேர்த்துருக்கலாம், குச்சி கிழங்கு சேர்த்துருக்கலாம், சேர்க்கல. தேங்காய் பழம் இணைந்தால் மட்டுமே மருத்துவம். அதுலயும் நான் சொல்லிட்டேன், பழம் என்ன உங்களுக்கு வந்து ரஸ்தாளி பழம் தான். ராஜஸ்தான்ல அதோடைய பூர்வீகம் ராஜஸ்தான். அதனாலதான் ராஜஸ்தானின்னு சொல்றது அதுதான் ரஸ்தாலியாக மாறியது. ஆகவே தேங்காய் பழம் தான் அதுக்கு சிறப்பு. தேங்காய் பழ காம்பினேஷன் மட்டும்தான் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதுல போய் கலப்பு அதோட இதை கலக்கிறேன் அதை கலக்கிறேன்னு கலந்தீங்கன்னா மருத்துவ குணம் மாறிவிடும். கண்டிப்பாக சுகர் நோயாளிகளுக்கு அந்த கிழங்கு வகைகள் ஆகவே ஆகாது. மண்ணுக்கு கீழ் இருக்கக்கூடிய கேரட்டோ பீட்ரூட்டோ சுகரை அதிகப்படுத்தி விடும், கணைய புண்ணை அதிகப்படுத்தும். இந்த தேங்காய் வந்து புண்ணை ஆற்றும், சர்க்கரையை குறைக்கும். தேங்காயும் பழமும் மட்டும்தான் நீங்க இணைச்சு சாப்பிடணும். வேற எதையுமே அதை கலக்கவே முடியாது, கலக்கக்கூடாது. பிரஷர் நோயாளியும் சுகர் நோயாளிக்கும் அருமருந்து இது, தொடர்ந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த தேங்காய் பழம் சாப்பிட்டு நீங்க பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க, வெறும் தேங்காய் பழம் சாப்பிட்டு வாழக்கூடியவர்களும் இருக்காங்க. இது வந்து வரலாறு, இதெல்லாம் இருக்கு. இதை விட ஒருத்தர் தண்ணி மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அதுவுமே இல்லாம வாழ. இதெல்லாம் கடுமையான முயற்சி, பயிற்சி. அதுக்குள்ள நம்ம இப்ப சொல்ல, நாம் சம்சாரிகளாக இருக்கிறோம், சன்னியாசிகள் அல்ல. ஆகவே அன்பர்களே, நீங்க வந்து தேங்காய் பழம் இந்த மாதிரி வந்து தேங்காய் பழம் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து நல்லது. காலையும் சாப்பிடலாம், மாலையும் சாப்பிடலாம். இதை வந்து பிபி சுகர் இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ரஸ்தாளி பழமும் தேங்காயும் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் எல்லாமே. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு போய் மாமிச உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மாமிச உணவுகளை இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்கள் வரும்போது, இயற்கை உணவுக்கு வரும்பொழுது மாமிச உணவை தவிர்த்தரணும். மாமிச உணவு சேர்ந்துச்சுன்னா சிக்கல் தான். அப்புறம் அது வந்து ஏற்றும், அப்புறம் திரும்ப சாயங்காலம் இதை சாப்பிட்டு இறக்குவீங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், செயின் மாறி 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 உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இயற்கை உணவுக்கு தாவும் போது மாமிச உணவுகளை கண்டிப்பா முட்டை வரைக்கும் தவிர்க்கணும். நீங்க தவிர்த்தா மட்டும்தான் இதோடைய பலாபலனை நீங்க அடைய முடியும். அப்புறம் இதையும் சாப்பிட்டு நான் அப்படி இருப்பேன்டா அப்படின்னா அது வேஸ்ட். புரிஞ்சுக்கங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காய்கறிகள், அவரைக்காய், இது பீன்ஸு, கொத்தவரை, இதெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? கூடாது. இன்னொரு விஷயம், தேங்காய், ரஸ்தாளி பழம், இதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுதான் மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நோயாளிகள் இருக்கீங்க இல்லையா, எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. ஒண்ணும் கிடையாது, இது 15 நாளையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிடும். இதுல எப்படி இருக்குன்னா, சைவமாக இருக்கணும். எண்ணெயில நீங்க நல்லா புரிஞ்சுங்க, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் எதெல்லாம் இலகுவாக உங்களுக்கு செரிமானமாகுதோ அந்த மாதிரி உணவுகளை நீங்க மேற்கொள்ளணும். இந்த மாவு பொருள், புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா செரிமானத்தன்மை போயிடும். அதுவும் இரவுல எல்லாம் புரோட்டா தின்னீங்கன்னா இந்த மருந்து நீங்க வந்து அதனால தேங்காய் குற்றம் சொல்றது. தேங்காய் பழம் தின்னு, தேங்காய் பழம் திங்கிறதுனால உடலுக்கு வலிமை ஏற்படும். உங்களுடைய உணவை கட்டுப்பாடு பண்ணும். இயற்கைக்கு நீங்க வர்றீங்களே, இந்த இயற்கையான உணவு அருமையா போய் வேலை செய்யும், தங்குது. அதாவது உங்களுடைய உடம்பு, அதாவது 72,000 நாடி இயக்கும் போய் நீங்க அந்த நேரத்துல வந்து புரோட்டாவை தள்ளினீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக அன்பர்களே, இந்த மாதிரி நீங்க வந்து ரஸ்தாளி பழம், தேங்காய், ஒரு முடி தேங்காய் போதுமானது. காலையில தேவைக்கு அளவுக்கு நீங்க சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. பச்சை முடியாதவங்க, பல்லு இல்லாதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தேங்காயை அடிச்சு ஜூஸ் ஆக்கி பழத்தையும் அதோட போட்டு அந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பழத்தையும் போட்டுருங்க. ரொம்ப சுவை, உண்மையிலே சூப்பரா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் சாப்பிட்டு சில பேர்த்துக்கு வந்து பசி, ஏன்னா விட்டமின் உள்ளது, இது பசி எடுத்த பிறகுதான் மதியம் சாப்பிடணும். டைம் ஆகி போச்சுன்னு சாப்பிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. காலைல சாப்பிட்றீங்களே, அதுக்கப்புறம் 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ பசிக்கணும் உங்களுக்கு. உங்க உடலின் மொழியை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நோய் தீந்துரும். உங்க உடம்பு கேட்கும், தண்ணி குடுறான்னு கேட்டா தண்ணி கொடுங்க, பசிக்குதான்னு கேட்டா சாப்பாடு கொடுங்க. இந்த விஷயத்துக்கு என்னைக்கு வர்றீங்களோ அப்பதான் உடலுக்கு ஒரு சிறப்படையும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாவு பொருள் சாப்பிட்ற விஷயம். மாவு பொருள் என்ன? போண்டா, இந்த மாதிரி விஷயங்கள், வடை. இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, இரவு 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது உட்காந்துக்கிட்டு, தோசை கொண்டா இட்லி கொண்டான்னு. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இயற்கைக்கு நீங்க வரும் பொழுது இயற்கையாகவே வந்துடணும்.
முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை 7 மணிக்குள்ள முடிக்க பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க 1/2 மணி நேரம் முன்பின் வச்சுங்க. ஆனா நீங்க இரவு 10 மணிக்கு மேலாம் உணவு உண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா அது சுகர் நோயாளிகளுக்கு கடுமையான விளைவுகள் தான் ஏற்படுமே தவிர சுகர் குறையாது. இந்த சுகர் வந்த காரணமே நீங்க இரவு உணவு அதிகமா தூங்கிட்டு தூங்க போறப்ப சாப்பிட்டு தூங்குறதுனாலதான் கணைய புண்ணா போனது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஆகவே இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா உங்களுக்கு தெரியாம தப்பு பண்றீங்க. இப்ப இந்த சேனல் மூலமா சொல்லிட்டேன், தவறை திரித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா வேற ஒண்ணும் இல்லை, உங்க உடல்நலம் சிறப்பா இருக்கணும். நீங்க இருந்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா இரவு உணவை விட்டு பாருங்க, நிம்மதியா இருப்பீங்க. இரவு உணவு நைட்ல ஒரு கஞ்சி சோறை ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு தூங்கி பாருங்க, அப்படி இருக்கும் உடம்பு. காலையில கலகலப்பா இருக்கும். ஆனா காலையில் ராஜ உணவு சாப்பிட வேணுங்கிறான், ராஜா மாதிரி சாப்பிட சொல்றான். அப்ப வயிறு நிரம்ப தேங்காய் பழத்தை நிரம்ப சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. அது பசிச்ச அப்புறம் நீங்க மதியத்துக்கு அடுத்த உணவுக்கு போங்க, பசிக்கும். ஆனா 3 நாள் ஆகும் அந்த ஒரு பொசிஷன், அந்த இலக்கை நீங்க அடையிறதுக்கு இந்த மாதிரி இயற்கைக்குள்ள வரும்போது. ஏன்னா அது என்ன இருந்தாலும் நிறைவாகாமே இருப்பீங்க. 3 நாளைக்கு அப்புறம் அந்த உடல் ஏத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க தவறான பாதைக்கு நீங்க போக மாட்டீங்க. நான் சொல்றது சரின்னு அப்போதான் புலப்படும். அதுக்கு 3 நாள் ஆகும். கெடு இருக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரஷர் நோயாளி, இது சுகர் கம்ப்ளைண்ட், அதாவது இனிப்பு சர்க்கரை உள்ளவங்க, இவங்க 2 பேருமே இதை தைரியமா சாப்பிடலாம், நோய் நீங்கும். ஆனால் எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், மண்ணுக்கு கீழே விளையிற ஐட்டம், இதெல்லாம் சாப்பாட்டை தவிர்க்கணும். கொஞ்சம் பத்தியத்துக்குள்ள வரணும். இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, அதுவும் இந்த பசிக்காம சாப்பிட்றத சுகர் நோயாளிகள் நிறுத்திடணும். நல்லா பசி எடுக்கணும். பசி எடுத்தோம்னால சாப்பிடணும், மென்று ஆர்டரா சாப்பிடணும். நல்லா உமிழ்நீரை அதிகம் கூட்டி, எச்சில அதிகம் கூட்டி சாப்பிடணும். சீக்கிரமா உங்க நோய் குணமாயிடும். சரியா? துவர்ப்பு தன்மை சுகர் நோயாளிக்கு போல ஒன்று சுருக்கமா சொல்லிடுறாங்க. துவர்ப்பான விஷயங்களை நீங்க உட்கொள்ளும் பொழுது சுகர் கண்ட்ரோல் ஆயிடும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. கொய்யா காய் இருக்குல்ல, கொய்யா பழத்தை விட்டுருங்க, கொய்யா காய் சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். புரியுதா? இது மாதிரிலாம் இருக்கு. ஆக ஆனா இந்த தேங்காய் பழம் எடுக்கும் போது அதெல்லாம் உள்ள கொய்யா, அப்ப கொய்யா நல்லது உள்ள சேர்த்துக்கிறேன் கூடாது. தேங்காய் பழம் ஒரு அற்புதமான ஒரு மகா மருந்து, தெய்வீக மருந்து. இதை எடுத்துட்டா அதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க 6 மணி நேரம் டைம் கொடுத்துடணும், ஃப்ரீயா விட்டுறணும். அதை அதுவே பசிச்சு அந்த உடல்ல 3 நாள் ஆகும் உங்க உடம்பு அது போய் கிளீன் பண்ணும், சுத்தம் வேலை பண்ணும், எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு 3 நாள் டைம் கொடுங்க, 5 நாள் வரைக்கும் டைம் கொடுங்க. போய் உடல் கழிவுகளை பூரா அது எடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு நிரந்தரமான ஒரு லைன்ல வண்டி பொசிஷன் போகும். அப்ப பாருங்க, பல்வேறு வகையான இன்ப அதிர்வுகளை உங்கள் உடல் பெறும். அந்த இன்பத்துல கழிப்பீங்க. இதுதான் உண்மை. பொறுமை வேணும். பொறுமையா இருந்தீங்கன்னா அருமையாக மாறும். ஆக இதுதான் சித்த வைத்தியத்தினுடைய திறமை என்பதை நீங்க ஒத்துக்கிட்டு நீங்க அதன்படி செயல்படுங்க. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.